அப்போ வந்து விஜய்ங்கிற கேரக்டர்லாம் யாருக்கும் தெரியாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரியும். விஜயகாந்த் படம் பண்ணுற டைரக்டர்னு அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஒரு நடிகன் ஆகிட்டான், ஒரு ஆக்டராக பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான்னு தோணுன முதல் படம் காதலுக்கு மரியாதை தான் எனக்கு. திருப்பாச்சி சிவகாசி மூலமாக வந்து ஒரு பிசியில் வந்து தம்பி இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஜய் படத்துக்கு ராஜாவான்னு எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. எப்படி செட் ஆகுமா அப்படின்லாம் தோணுச்சு. விஜய் படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுறதுலாம் தேவையே கிடையாது, அது ஹிட்டு தான். அது ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ போகிறோம். எங்கள் ஊரில் படியிலலாம் நின்று உட்காந்துலாம் நான் பார்த்துருக்கேன். சேர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போதே முடிஞ்சு தலைவர், அவ்வளோதான் இனிமேல் இவர் தான் கில்லின்ற மாதிரி. எங்கால் மட்டும் கில்லி மாதிரி ஒரு படம் வந்தால் நான் தேட்டர்லேயே தான் இருப்பேன், வேலைக்கெல்லாம் போகவே மாட்டேன். நீ என்னடா அப்படின்னா அஜித் குமார், அஃப்கோர்ஸ் அஜித் ஃபேன் தான். நிறைய ராக்கிலாம் நிறைய பார்த்து பத்ரி கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சா இருந்துச்சு. திருமலை தான் சார் அவர் அன்டிஸ்பியூட்டட் ஆக்ஷன் ஹீரோவாக பொசிஷன் பண்ண படம் தான். அது சூர்யாவும் விக்ரமும் பெரிய ஆளாக மாறிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அன்னைக்கு முன்னாடி படம் வந்து அஜித்துக்கு வில்லன். ஸோ அஜித்தும் ஹிட்டு கொடுத்துட்டு வராரு, சூர்யாவும் விக்ரமும் ஹிட்டு கொடுத்துட்டு வராங்க. இவர் 3 ஃபிளாப் கொடுத்துட்டு வராரு. அந்த தீபாவளிக்கு 3 படமும் ஒன்னா ரிலீஸ். இன்னைக்கு வரைக்கும் ஐகானிக்கா எல்லாரும் சொல்ற சுறா, குருவி, வேட்டைக்காரன், இந்த பீரியடை எப்படி கடந்தீங்க? எவ்வளவு கஷ்டமான காலகட்டம். அதான் எப்படி பாருங்க, உங்களுக்கு இன்டர்ப்ட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அது ஒரு வலியை கொடுத்த காலகட்டம். எஸ்எம்எஸ்ல ஜோக் பரவ ஆரம்பிக்குது. ஸோ சினிமாக்காரனை வச்சு வர எல்லா ஜோக்கையும் விஜய்க்கு வச்சிருவாங்க. ஒருத்தர் ரிப்போர்ட்டர் கேட்பாரான் விஜய் கிட்ட, சும்மா உங்களுக்கு நடிக்க வரல, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? டாக்டர் ஆயிருப்பேன், ஏதாவது நடிக்க வரல, போய் டாக்டர். துப்பாக்கிக்கு அப்புறம் ஆனா அந்த 4 வருஷம் வந்து எங்களுக்கு இல்ல, விஜய்க்கே கஷ்டமான காலகட்டம். அதனாலதான் சைலன்ஸ்னு கத்துக்கலாம். இப்ப அதை விட்டுருவுமே. எனக்கு வந்து அழகிய தமிழ் நான் இப்பவுமே போட்டா பார்ப்பேன். எனக்கு அழகிய தமிழ் அது நல்ல படம். அது என்ன இது ஏன் திட்டுறாங்க அப்படின்னு எனக்கு இப்பவுமே தெரியாது. ஏதோ விஜய் வந்து எடுத்த எல்லா ரீமேக்கும் ஹிட்னு இவங்க நினைச்சிட்டு பேசுறது முதல் தப்பு. ரெண்டாவது, அந்த காலத்துல அமிதாப் பண்ண படத்தெல்லாம் இங்க ரஜினி பண்ணுவாரு, ரஜினி பண்ணதெல்லாம் அங்க சிரஞ்சீவி பண்ணுவோம். ஆனா அப்ப ரீமேக்ன்றது வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. ரீமேக்ல ஹிட் அதிகமா கொடுத்தது விஜய் தான். எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவியா தான் இருப்பார். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விஜயோட 50வது பிறந்த நாள். இந்த 50வது பிறந்த நாளுக்கு விஜய் ரொம்ப ரசிக்கிற ஒரு 3 பேர் நம்ம கூட இருக்காங்க. கார்த்திகா கண்ணன், கார்கி பவா அண்ட் மிஸ்டர் அபிஷேக். ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் விஜயை பற்றி. விஜய் அப்படிங்கிறவரை முதல்ல எப்போ கவனிக்க ஆரம்பிச்சிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கார்த்திகா நான் ஆரம்பிக்கிறேன். நான் விஜயை கவனிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து குஷி. ஆனால் குஷி வந்து குஷி வந்தப்போ நான் கவனிக்கல, நான் ரொம்ப பின்னாடி தான் கவனித்தேன். ஆனால் அதுக்கப்புறமா இருந்து தான் நான் விஜயோட எல்லா படமுமே வந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சது. அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஜய், விண்டேஜ் விஜய் வந்து அப்புறமா எனக்கு விண்டேஜ் விஜய் பிடிக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி தேர்ந்தது தான். ஸோ கவனிச்சது குஷி. எனக்கு வந்து துல்லாத மனம் துள்ளும். அப்போ எனக்கு 16 வயசு நினைக்கிறேன். காதலுக்கு மரியாதை வந்தப்போ படமாக பிடிச்சிருந்தது. பட் துல்லாத மனம் துள்ளும் பார்க்கும்போது தான் ஒரு ஆக்டராக பிரித்து பார்த்து இவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு நம்மளே கனெக்ட் பண்ணிப்போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சது வந்து துல்லாத மனம் துள்ளும். குஷிக்கு அப்புறமே நான் ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் ஆகிட்டேன். பட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா துல்லாத மனம் துள்ளும் தான். வீட்டில் பொதுவாக எங்கள் அப்பாவுக்கு பெருசாக அந்த சினிமானா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. அவர் வந்து அந்த திரும்ப கர்ணனே ஒரு 100 வாட்டி பார்த்து இதாண்டா அல்டிமேட் சினிமா, இதாண்டா சினிமா அப்படின்னு ஸ்கார்செசி மீம் மாதிரியே ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அப்போ ஏதோ நம்ம ரொம்ப சிறு வயது தான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லவ் படம் வந்திருக்கு, ஆனால் குடும்பத்தோட பார்க்கலாமா, வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனது காதலுக்கு மரியாதை. ஸோ அப்போ வந்து என்ன ஒரு சினிமானா ரொம்ப அதோட தியேட்ரிக்ஸே வேற மாதிரி இருக்குமே, இது என்ன ஆர்ட் ஆஃப் செட்டிலிட்டி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் இவர் அந்த பாட்டு வேற ஒரு பாட்டு இவரே பாடியிருக்காராமே ராஜா இசையில் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் ஃப்ரம் காதலுக்கு மரியாதை. எனக்கு வந்து நான் இப்போ குப்து படம் வந்து கோயம்புத்தூரில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பிரியமுடன் வந்து உடுமலைப்பேட்டை லதாங்கி தேட்டரில் பிரியமுடன் அந்த படம் வந்தப்போ போய் பார்த்தப்போ என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் எல்லாம் அதை பார்த்ததில்லை. என்னமோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நாளைய தீர்ப்பே பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நாளைய தீர்ப்பு நான் பார்த்த ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். அதனால அப்போவே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் யாரோ நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தேன். சார் சும்மா ஒரு டவுட்டா இன்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ரிலீஸ் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி சொன்னால் சிரிப்பீங்க, இல்லைன்னா அதை ட்ரோல் பண்ணுவீங்க. அதில் விஜய் என்ன மாதிரியே இருப்பா அப்படி சீரியஸ்லி தெரியாதனமா கேட்டேன் சார். அந்த அப்புறம் நான் ரொம்ப ஒல்லியா அப்படி கண்ணமெல்லாம் எப்படி இப்போ விஜய் சேதுபதி பையன் நடிக்க வராரு ஒரு ஹைப் வருது. அந்த மாதிரி நரேட்டிவ் எப்படி சார்? உடுமலைப்பேட்டை தாஜ் தேட்டரில் தான் அதை நான் பார்த்தேன். நான் அப்போ வந்து விஜய்ங்கிற கேரக்டர்லாம் யாருக்கும் தெரியாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரியும். விஜயகாந்த் படம் பண்ணுற டைரக்டர்னு அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அவரோட பையன் நடிக்க வந்திருக்கு அப்படியாமான்னு. ஏன்னா அப்போ வந்து ஜெமினி கணேசன் பையன் நடிக்க வராரு, எம்ஜிஆர் பையன் நடிக்க வராரு, அப்படியெல்லாம் ஒரு இல்லாத காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நடிக்க வராங்கிறத
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குற ஒரு டைமு. அதனால எஸ்ஏ சந்திரசேகரன் பையன் ஆமா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நான் போய் பார்த்தது 10வது நாள், அந்த மாதிரி 6வது நாள் 7வது நாள் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுலாம் அப்போ ஒன்றும் கிடையாதுன்னு அந்த காலத்தில் இல்லை. ஸோ அப்போ வந்து தேட்டரில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி எதுவுமே இல்லை. போய் பாட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இல்ல இருக்குது. சார், ஆனா இப்போ வந்து நிறைய நாளைய தீர்ப்பை வந்து யாருமே ஏத்துக்கல, அவரை யாருக்குமே பிடிக்கல, அப்படி இப்படின்னு நிறைய இப்ப அப்போ எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். ஆனா அப்ப இருக்காது இல்ல, உருவக்கேள்வி இருக்குன்னா இப்ப நானும் கார்கியும் பார்த்திருக்கோம்னா நாங்க 2 பேரும் மட்டும் தான் பேசியிருப்போம். நாங்க பேசுறது உங்களுக்கே தெரியும் சார். பிரஸ்லயே அப்படிதான் விமர்சனம் வந்துச்சுன்னு. நான் இப்ப பிரஸ் விமர்சனம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல சொல்லுவாங்க, ஒரு பத்திரிகையில் எழுதுனாங்கன்னா ஆனா அது நாளைய தீர்ப்பு இல்ல, அதுக்கு அடுத்து 2வது 3வது அவர் படமே முகவெட்டே வந்து ஒரு நடிகனுக்கான முகவெட்டே கிடையாதுன்றதெல்லாம் ஆனா பார்க்க குரங்கு மாதிரி இருக்காருன்னு விமர்சனம் வந்ததா தளபதியே ரசிகர்கள்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன் நானு. தமிழ் சினிமால நடிகைகளையும் நடிகர்களையும் முகவெட்டு வச்சு ஆராய்ஞ்சதுல பாலு மகேந்திரா ஒரு முக்கியமான ஆள். அவர் விஜய் பத்தி சொன்னது பங்கு பிரபலமான ஒரு விஷயம். அவருக்கு வந்து கேட் ஃபேஸ் அவருக்கு, அதனால இவர் வந்து ஃபேஸை வந்து மக்கள் கொண்டாடுவாங்கன்னு கரெக்டா சொன்னதா பண்ண போற ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதனால அது கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கலாம். பட் அதுக்குள்ள இருந்து பாலு மகேந்திரா பார்த்தாரு, அவங்க வேற ஏதோ பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாரு. உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய் ரசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஹிஸ்டரிலாம் படிச்சப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பண்ண படங்கள்லாம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டோடு இருக்கும். உதாரணமாக ரசிகன் எல்லாருக்குமே தெரியும், அது கிண்டல் பண்ணப்பட்டது. அவங்க அம்மா கூட ஒரு பாட்டு பாடினாரு, அதுவும் கிண்டல் பண்ணப்பட்டுச்சுன்னு அப்படி தான் வந்தார். அதுக்கப்புறம் அவரோட கெரியர் எங்கே மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் பூவே உனக்கு. பொதுவாகவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நடிகர் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாருமே செலக்ட் பண்ணுற படம் வந்து சிம்பத்தி இருக்கிற படமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது விஜய்க்கு கிளிக் ஆனது பூவே உனக்காகன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அபிஷேக் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்கு ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம் மாதிரி இருக்கான்னு காதலுக்கு மரியாதை கூட்டு போனாங்க. அதுக்கான விதை போட்டது பூவே உனக்காக தான். அதுல ஆரம்பிச்சது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. ஆனா விஜயனுடைய கரியர் மேலே போனது நான் பார்த்தது வந்து காதலுக்கு மரியாதை டைம்ல தான். ஏன்னா தொடர்ச்சியா 5 படங்கள் நினைக்கிறேன். லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய் நினைக்கிறேன். நடுவில் ஒரே ஒரு பிரேக் மட்டும் நிலாவேவா ஃபிளாப். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீக், பெரிய ஸ்ட்ரீக் அடிச்சார். 5 படம் அப்போ தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆகுதுன்றது தான் விஜய் வந்து ஒரு அறிமுக நடிகர்ல இருந்து ஒரு பெரிய லெவல் ஸ்டாரா கொண்டு போய் நிறுத்துச்சு. அந்த 5 பட ஸ்ட்ரீக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பூவே உனக்காகவும் பயங்கர டாக்கு, அதுவும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு செடி ஒரு பூ, ஒரு செடி ஒரு பூ பயங்கர இது. அப்புறம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் பூவே உனக்காக தான் வந்துச்சு. நானே 3 தடவை 4 தடவை போய் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரு கூடயும் போய் பார்த்தேன். அதுல வந்துட்டு நான் ராஜா ஃபேன், ஓகேவா. காதலுக்கு மரியாதை பொறுத்த வரைக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ ஃபாசில் எல்லா படமும் ராஜா வச்சு தான் பண்ணுவாருன்னெலாம் பெருசாக அப்படி தெரியாது. இப்போ பின்னாடி தெரிய வந்துச்சு. விஜய் படத்துக்கு ராஜாவான்னு எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்குன்னா எங்களோட ராஜா, ஏன்னா அப்போ நேருக்கு நேர் வந்து பயங்கர ஹிட்டு, பாட்டு திரும்ப திரும்ப கேட்டு அப்படி வேற வேற மியூசிக் டைரக்டர்கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. இளையராஜா மெலடி போடுறாள் இவர். அப்போ வந்து ரொம்ப எப்படி செட் ஆகுமா அப்படின்லாம் தோணிச்சு. ஆனால் கேஸ்ட் வாங்கி போட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்டது விஜய் பாடியிருக்காருன்னப்போ ஓ பேபி பேபி தான் ஃபஸ்ட்டு கேட்டோம். கேட்ட உடனே அது என்னமோ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சூப்பராக பாடியிருந்தாருன்னு சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டீங்க. கேட்ட உடனே பிடிச்சி போச்சுன்னா சூப்பராக. நீங்க ராஜா பாட்டுனால சொல்றீங்களா இல்லை எங்க தளபதி சூப்பராக பாடினதுனால சொல்றீங்களா? இல்லை நல்லா இருந்துச்சு. இவரை இப்போ பூவே உனக்காக பற்றி பேசுவோம். எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ ஆக்சுவலாக வந்து செல்வராகவன் அவரோட படத்தில் வந்து ஒரு கதார்சிஸ் இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ட்ராமா ஒன்று அதிகபட்சமாக பதிவு பண்ணுவார்ல. அது வந்து விஜய் அவர்களோட ஆரம்பகால படத்தில் கொஞ்சம் டிஸ்ரப்டிவான சில ஐடியாலஜிஸு, பாடலில் சில கிண்டல் கேலி, கேரக்டராகவே ரொம்ப ஒரு யூத்து ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்ப சேட்டக்கார பயன்டாயுமே அப்படின்ற அந்த ஒரு மீட்டர்லேருந்து எப்போ ஒரு மெச்சூர்ட் லவ்வர் ஸ்பேஸ்க்கு வந்தாரோ ஐ திங்க் அப்போ தான் கரெக்டான ஒரு டிரான்சிஷன் அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்து படம் எல்லாத்துலேயுமே பயங்கர ஃபுல் எனர்ஜி, ஒரு இன்டிமிடேட்டிங்கான ஒரு பர்சோனாலியே இருப்பாப்ல. அப்ப இருந்து விஜய் படங்கள் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். நான் இன்னொரு ஒற்றுமை பார்த்தேன். அப்போ வந்து இந்த சாப்பாடு பேர்ல ஒரு பாட்டு கண்டிப்பா வரும். ஓ பியாரி பானிபூரி, சிக்கன் கறி தொட்டப்பட்ட அப்படி ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை எனக்கு ஒரு வித்தியாசம் தோணிட்டே இருக்கும். பூவே உனக்காக வந்து ஒரு படத்தை ஒரு ஆர்ட்டா பாக்குறவங்களுக்கு வந்து அந்த படம் ஒரு ரொம்ப செயற்கையான ஒரு விஷயம். அதுல நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து மீட்டர் விட அதிகமா இருப்பாங்க. அதுல போய் விஜய் உட்கார்ந்தது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா காதலுக்கு மரியாதையில சுத்தி ஸ்ரீவித்யா, ராதா ரவி, ஈவன் அவங்க சிவகுமார், அப்புறம் அவங்க மாமியார ஒருத்தவங்க, அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்க சொன்ன இளையராஜா மியூசிக் எல்லாம் அதுல விஜய் உறுத்தாம தெரிஞ்சதுதான் எனக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி நான் ஃபேனா மாறல. ஆனா அந்த படத்துல விஜய் வந்து ஒரு நடிகன் ஆயிட்டான், ஒரு ஆக்டரா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்துட்டான்னு தோணுன முதல் படம் காதலுக்கு மரியாதை தான் எனக்கு. இப்போ இவர் சொல்லும்போது சொன்னார் அப்போ நான் ஃபேனா மாறலான்ட்டு. நீங்க விஜய ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிச்சு எப்போன்னு கேட்டேன். ஃபேனா மாறினது எப்போ? நான் ஃபேனா மாறினது வந்து கில்லி. அது வந்து எனக்கு
ஸ்க்ரீனில் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து ஆக்கிரமிக்கணும், நம்ம ஸ்க்ரீனில் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு தோணணும்ல, அது எனக்கு கில்லியில் தான் கிடைச்சிது. அந்த லுக்காக இருக்கட்டும், விண்டேஜ் விஜய் அழகாக தான் இருப்பார், ஆனால் கில்லி தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஸ்டிக்காக ஒரு மாதிரி இருந்தார். அது ஸ்க்ரீனில் அவர் அதுக்கப்புறமா ஃபேன் ஆனது. எனக்கு வந்து பத்ரி, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னன்னா, நான் திண்டிவனத்துல இருந்து சென்னைக்கு வேற ஒரு வேலையா வந்திருக்கேன். ஒரு 2 hours வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆல்பர்ட் தேட்டர்ல போயிட்டு அந்த கூட்டம்லாம் எப்படி இருக்கு பார்க்கலான்னு போனேன். விஜய் பிடிக்கும், ஆனா தீவிர ஃபேன்லாம் ஆகல. எக்ஸ்ட்ராடனரி ஓப்பனிங் பத்ரிக்கு ஆல்பர்ட்ல. ₹6.50 அப்போ மினிமம் டிக்கெட். அது ₹50 கொடுத்து பிளாக்ல வாங்கி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் சொல்லலை. போன அன்னைக்கு நைட் வந்து எங்க அண்ணனுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு எக்ஸாம் இருந்தது. நான் அவனை ஏதோ தொல்லை பண்ணன்ட்டு என்னையே பக்கத்து வீட்டு பையனே எங்க அம்மா வந்து படத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த படம் பத்ரி. ஸோ அது வந்து அடுத்த நாள் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்து வாடா இன்னொரு வாட்டி போகிறான்னு 3ஆவது நாள் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு தொடர்ந்து 3 நாள் போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 90s கிட்டோடைய விஐபினா பத்ரி தான் நான் சொல்வேன். ஸோ நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இந்த காலேஜ் படிக்கிற டைம்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிச்ச படம் வந்து பத்ரி. பத்ரியோட கேரக்டரைசேஷனே விஜயோடது வந்து ரொம்ப அப்ப இருக்கிற பசங்களோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பெரிய வீட்டு பிள்ளைய வந்து நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு அங்கங்க நிக்கிறது, அப்புறம் காலேஜ்ல இருந்து அது எல்லாமே அப்ப இருந்த பசங்களோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. நீங்க சொன்னதை இன்னும் கண்டென்ஸ் பண்ணி சொல்லணும்னா, வீட்டுக்கு அடங்காத உருப்படாத பையன் படத்தோட முடிவுல உருப்புற மாதிரி இருக்கிற படம் தான் வருத்தப்பட வாலிபர் சங்கம், விஐபி, பத்ரி. இது எல்லாமே தான். ஸோ அப்ப அந்த உருப்படாம சுத்திட்டு இருக்கிற பசங்க எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுத்ததா அதுதான் விஜய்க்கு அப்படி அமைஞ்ச படம் பத்ரி தான். இந்த ட்ரோப் உருப்படாத பையன். எனக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முத வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு பசங்க மட்டும் போய் தேட்டரில் பார்த்த படம் வந்து திருப்பாச்சி. அது எங்கள் ஊரில் வந்து நட்ராஜ் தேட்டரில் வந்து ஒரு கோர்ஸ் அந்த தேட்டரே கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருக்கும். ஹெவி பிக் ஓப்பனிங்கு. விஜய் அவர்களோட க்ரோத்துக்கு நான் ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்குறேன், பாடல்கள் மூலமாக நம்ம எல்லாரையுமே ரீச் பண்ணி அவன் மனசில் இடம் பிடிச்சிருவாரு. முன்னாடி இந்த வந்து டிவி ஸ்பாட்டு ட்ரெய்லர் டீசர்லாம் போட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் அவர் பாட்லேயே ஒரு மாதிரி நம்மளை வந்து ஓன் பண்ணிடுவார். அப்புறம் அதை விஷுவலாக பார்த்து அவர் டான்ஸ் எல்லாம் மூச்சு விடாமல் முட்டியெல்லாம் கீழே போட்டு உரைச்சி எந்திரிச்சு படுத்து பறந்தாருன்னா அவளை அங்கேயே சோல்டு. ஏன்னா டான்ஸ் வந்து ஒரு ஹீரோக்கு ஏன் அவசியம் அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு அவரோட டேலண்ட் இருக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் தெலுங்குல அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர்லாம் இருந்தாலும், ஹிருத்திக் ரோஷன் இருந்தாலும், தளபதிக்குன்னு ஒரு கிரேஸு, அவருக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று வந்து ஐ திங்க் பிஃபோர் கோயிங் டு தியேட்டர்ஸ் பத்ரி மூலமாவோ இல்லை யூத்தில் பக்கமாக பேசுவார். பிரியமான வழியில் லேடி கெட்ட போட்டு வந்து செம்ம க்யூட்டாக நடிச்சிட்டு இருப்பாரு. ஐ திங்க் பெரிய பங்கு வந்து தனியார் சேனல்களுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா தேட்டர் போகாத வயசில் நாங்கள் எங்கள் ஏஜ் குரூப் பசங்களாம் வந்து இந்த யூத் ஷாஜஹான் ஸ்டேஜ்லாம் வந்து டிவியில் தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். அது இந்த யூத்தில் இந்த ஹீரோயின் என்ன தமிழ் பட ஹீரோயின் மாதிரியே இல்லையே, பயங்கரமாக ஒரு பாடல் தான் பயங்கரமாக. அதுக்கப்புறம் திருப்பாச்சி தான் தேட்டரில் பார்க்கும்போது என்ன எங்கால் வந்து அருவாலை வச்சு என்னலாம் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன கமான்ன்றாரு, தங்கச்சி பத்திரமா இருக்கணும்னு இருக்கா, கிரைம் ரேட்டையே குறைக்கிறாரா. அந்த லெவலில் ஐ திங்க் பேரரசுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் திருப்பாச்சி சிவகாசி மூலமாக வந்து ஒரு பிசியில் வந்து தம்பி இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு. அதனாலதான் இப்போ வரைக்கும் விஜய் மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, எந்த ஹீரோவாவது போயிட்டு உங்களுக்கு என்ன டைரக்டர் ஒருத்தர் விஜய்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி படம் வேணும்னு கேட்டா திருப்பாச்சின்னு யோசிக்காம சொல்லுவார். ஏன்னா அவர் அங்க கொண்டு போய் சேர்த்த வெஹிக்கிள் செம்ம ஆல்பம் படமாவே பயங்கரமா இந்த டிவி மேட்டர் சொல்றப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டோடைய தங்கச்சி ஒருத்தி இருந்தா, அவகிட்ட போய் யாராவது உனக்கு என்ன வேணும்னு கேட்ட லைஃப்ல ஒரு நடு காட்டுல டிவில விஜய் பாட்டை போட்டு எனக்கு உட்கார வச்சிருங்க, நான் வருஷம் ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த ஃபேன் எனக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதுவா இருந்து நீங்க டிவி மூலமா சொன்னதுனால தோணுச்சு. இப்போ இந்த அச்சச்சோ புண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வார்த்தையில் காதலை சொன்னால் என் வாலிபம் வளைந்ததடி அப்படின்னு அடுத்த லைன் வருது இல்லை, 2 லைனுக்கு நடுவில் ஒரு மைக்ரோ செகண்ட் தான் கேப் இருக்கும். ராஜசுந்தர் அங்க விஜய் வந்து ஒரு ரியாக்ஷன் போட சொல்லி கட் பண்ணி வச்சிருக்காரு. இதை 90s வந்த 2000 ஏர்லிஸ்ல வந்த எல்லா விஜய் பாட்டிலையும் பார்க்கலாம். 2 லைனுக்கு நடுவில் ஒரு மைக்ரோ செகண்ட்ல விஜய் வந்து ஒரு மேனரிஸ் மூவ் பண்ணுவார். அது டான்ஸ் கிடையாது. இதை வந்து ராஜசுந்தரம் தான் கரெக்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த அவங்க விஜய் மேனரிசமா மாறினதுனால எல்லாரும் வச்சாங்க. அதுதான் பெரிய அந்த டிவி மூலமா போன பாடல குழந்தைங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாரும் பிடிச்சது வந்து அந்த சின்ன சின்ன. என் பசங்க சில பேர் மெல்லினமே தான் ரிங்டோனு. அதெல்லாம் அந்த டைம் வந்து நாங்க ஒரு மாதிரி 6th to 10th தான் அந்த பரிணாம வளர்ச்சி. 15 முதல் 16 வந்து டாவணி வந்த மிஸ் வந்தது மாதிரி எங்களுக்கு அந்த விஜய் படங்கள் தான் அப்போ. ஸோ அந்த பாடல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அண்ட் அப்படியே ஒரு 2 கிலோ விபூதி எடுத்து மூஞ்சில பூசி ஸ்டார்டிங்கே அது ஒரு பயங்கர ஃபயரான படம். ஐ திங்க் அது நான் கவனிச்ச வரைக்கும் அப்ப இருந்தே விஜய்க்கு வந்து பாட்டு கை கொடுத்துருச்சுன்னு நான் நினைப்பேன். அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவருடைய நீங்க சொன்னா இளையராஜா தாண்டி பாத்தீங்கன்னா அவருடைய மியூசிக் டைரக்டர் பேரு ரமண கோகுலா, சிவா, தேவா, வித்யா. அதாவது இந்த படத்துக்கு இவர் போட்டாதான் ஹிட் ஆகுன்றதுலாம் கணக்கே கிடையாது. மணி சர்மா, தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு பாட்டு திருப்பாச்சில ஒரு பாட்டு மட்டும் தேவி ஸ்ரீ பிரசாத், தினான்ட்டு
விஜய் படத்துக்கு யார் மியூசிக் பண்றதுலாம் தேவையே கிடையாது, அது ஹிட் தான். அது வந்துடும். ரமண கோகிலாக்கு ஆக்சுவலா தேவிஸ்ரீ பிரசாத் அடிஷனல் ப்ரோக்ராமிங், என்னோட லைலா பாட்டுலாம் ஒரு அடிஷனல் ப்ரோக்ராமிங்ல இல்ல இருந்தாரு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது, தேவையில்லாத விஷயம் தான் இது. எல்லாரும் ராயல்டி கேட்டு இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா இல்ல ராயல்டி வேணும்னு கேட்குறேன். எனக்கு என்ன தோணுது, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுக்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு, லிரிசிஸ்ட்டுக்கு, சிங்கருக்குலாம் கொடுக்குறாங்களே, தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு காரணம் அதோட ஹீரோ தான். இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு அவார்ட் ஷோல நடந்து போறாருன்னா தான் விக்ரம் வேதாவை போடுவாங்க. விஜய் நடந்து போறாருன்னா ஆடுங்களை என்ன அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு மோர் தென் மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், சிங்கரை விட அந்த ஹீரோ தான் காரணம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கும் அதில் போய் பங்கு போகணும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் படத்துக்கு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு மியூசிக் டைரக்டர் தி டிசர்வ் தட் கிரெடிட், பட் விஜய் போதும். இவங்க கில்லின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கில்லி வந்து திருப்பூர்ல சக்தியோ சங்கீதம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு படத்துல அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்துல வடிவேல்கிட்ட படத்துக்கு போகும்போதே இப்படி போறியே, ரிட்டர்ன் வரும்போது எப்படி வருவே அப்படின்னு கேட்பான்ல. லிட்ரலி அந்த படம் முடிஞ்ச பிறகு பைக் அத்தனை பேரும் அப்படிதான் எடுத்துட்டு போனாங்க. நான் இப்போ சுசுகி சாமுராய் வச்சிருந்தேன், நோ ப்ராப்ளம். அத்தனை பேரும் பைக் அப்படிதான் எடுத்துட்டு போனாங்க. அத்தனை பேரும் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து அப்படி ஒரு தியேட்டர் என்டிங் முடிஞ்ச பிறகு இப்ப ரீ ரிலீஸ்லயும் அதை பார்த்திருப்பீங்களே. ரீ ரிலீஸ் நான் பார்க்கல, அதனால ரீ பார்க்கல. ரிலீஸா அப்படிதான் இருந்தது. உங்களோட கில்லி மொமெண்ட் எங்க நடந்துச்சு? எனக்கு வந்து சொந்த ஊர் மதுரை, அதனால வந்து ஒன்லி சம்மர் வெக்கேஷன் மட்டும்தான் எங்கள் நைனா அங்கே அவருக்கு ப்ரைவசி கிடைக்கணும்னு குடும்பத்தோட இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அப்போது கில்லி வந்து S2 தியாகராஜா, பேக் தென் தியாகராஜா. எங்கள் அம்மாவோட அண்ணன் வந்து அங்கே பக்கத்து பில்டிங் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிருந்தார். ஸோ எங்கள் அம்மாவுக்கு 7 மாமான்றதா, அந்த ஒரு மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஏன்னா தியாகராஜாவில் அவர் தான் டிக்கெட் உசார் பண்ணுவார். ஸோ கில்லி வந்து டிக்கெட்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ போகிறோம், கசின்ஸ் எல்லாம் தான் போகிறோம். எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் படியிலலாம் நின்று உட்காந்துலாம் நான் பார்த்துருக்கேன். சேர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. தியாகராஜில் எக்ஸ்ட்ரா சேர்லாம் போடுறாங்க. போட்டு அப்படின்னும் போதே முடிஞ்சு தலைவா. அது அங்கேயே வித்யாசாகர் அங்கேயே வந்து அவ்வளோதான், இனிமேல்ட்டு இவர் தான் கில்லின்ற மாதிரி வேற லெவல் மொமெண்ட் அது. அண்டு 5 வாட்டி தேட்டரில் பார்த்த விஜய் படம் அதுதான். வேற ஊரில் வேற குரூப்போட 50வது நாள் எப்படி இருக்கு, 60வது நாள் எப்படி இருக்கு, பாட்டெல்லாம் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறமும் இந்த படம் நமக்கு அட்ராக்ட் ஆகுதா, அந்த மாதிரி. நான் அந்த கில்லி ரிலீஸ் ஆனப்போ சிங்கப்பூரில் வேலை செஞ்சிருந்தேன். நான் நைட் ஷிஃப்ட்டு, வெள்ளிக்கிழமை நைட் டே ஷிஃப்ட்ல இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் வேறு ஹீரோடைய ஃபேனு. அவன் அன்றைக்கி நைட்டு படத்துக்கு போயிட்டான். ஐ திங்க் இந்த படம் சனிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சண்டே தான் நான் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். அவன் போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணி என்னை திட்டுறான். நான் மட்டும் இது எங்கால் மட்டும் கில்லி மாதிரி ஒரு படம் வந்தால் நான் தேட்டர்லேயே தான் இருப்பேன், வேலைக்கெல்லாம் போகவே மாட்டேன், நீ என்னடா அப்படின்றான். அஜித் குமார், அஃப்கோர்ஸ் அஜித் ஃபேன் தான் அவன். அப்படி அவனுக்கே அந்த படம் அப்படி பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் நீ போறனோடனே அவன் திருப்பி என் கூடயே வந்தான். எனக்கு முன்னாடி நான் மொதல் வாட்டி பார்க்குறப்ப அவன் 2வது வாட்டியே அந்த படத்தை பார்த்துருந்தான். அந்த மாதிரி தியேட்டர் வந்து சிங்கப்பூர்ல வந்து தெரிக்க விட்டானுங்க அப்பவே. இன்னொன்று கில்லியை பற்றி சொன்னேன், நீங்கள் பைக்கை பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ கூட டிவியில் எப்பயாவது கில்லி போட்டாங்கன்னா அந்த வீட்டில் கவனிப்பேன். அந்த படம் பார்க்குற யாருமே வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நீங்க அந்த நேரத்தில் வீட்டுக்கு போய் திருடிட்டு வந்தா கூட எவனுக்கு தெரியும். அப்படியே பேனு டிவிலே பார்த்துட்டு உட்காந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். அது ஒரு மேஜிக். எனக்கு வந்து நான் கில்லி வரும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 9 வயசு, 9 அந்த 10 வயசு கிட்ட ஆக போகுது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் கூட வரல, நான் கசின்ஸோட போயிருந்தேன். எங்கள் ஊரில் ரொம்ப சின்ன தியேட்டர், அங்கே தான் வந்து அது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அது வந்துருது. செகண்ட் ரிலீஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ தான் பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சினிமா இவ்வளோ க்ரேஸ் ஆகுது, விஜய் இவ்வளோ க்ரேஸ் ஆகுது அப்படி எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப 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 எனக்கு வந்து அகைன் அந்த விஜயோட அந்த நிறைய பஞ்ச் இருக்கும், துருதுருன்னு இருக்கும், மேல இருந்து கீழே இறங்கி வருவாரு, அதெல்லாம் மனப்பாடமா ஒன் டைம்ல நமக்கு ஆகுது. அவர் பேசுறது, அவர் பாடுறது, சடுகுடு சந்தனம்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது அது. அதுக்கப்புறமா இப்ப ரீ ரிலீஸ் இருக்கு இல்லையா, ரீ ரிலீஸ்க்கு என் தம்பி தங்கச்சியோட போறேன். என் தம்பி தங்கச்சி எனக்கு 9 வயசு இருக்கிறப்ப எங்க அம்மா ஏன் வரல, எங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தாங்க. அவங்க வயிற்றுல வந்து என் தம்பி தங்கச்சி இருந்தாங்க. இப்போ ஆமா ட்வின்ஸ். அவங்க இப்போ குழந்தை பிறந்து அவங்களுக்கு இப்போ வந்து 20 ஆகுது. அவங்களோட நான் இப்போ ரீ ரிலீஸ்க்கு போயிருந்தேன். ரீ ரிலீஸ் போயிருந்தப்போ லிட்ரலி அது செலிப்ரேஷனாக இருந்தது. நான் வந்து 9 வயசுல செலிப்ரேஷன் பண்ணி நான் அந்த படத்தை பார்க்கல. ஆனால் இப்போ என் தம்பி தங்கச்சி என் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து நான் நினச்சேன், ஓகே நம்ம கில்லியில் நிஜமாவே அப்போ இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமாவும் இப்போவும் அது வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்றது வந்து சூப்பரா இருந்தது. அதான் கில்லியோட. கில்லி இன்னொரு விஷயமே நான் சொல்லணும்னு நினைப்பேன். கில்லிக்கு முன்னாடி படம் திருமலை, கில்லிக்கு அடுத்த படம் சச்சின். மூணுத்துலையுமே அவருடைய உருவத்தில் அப்பெல்லாம் பெரிய சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டார். பட் திருமலையில் ஒரு செல்ஃப் மேடான ஒரு ஹீரோ, ஒரு ஆர்ஃபனான ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பொறுப்பு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹீரோ. கில்லியில் வந்து அதே டோட்டல் ஆப்போசிட்டு. வீட்டில் வந்து ஒன்றுத்துக்கு உதவாத பையன், அடங்காத பையன் இருப்பான். சச்சினில் வந்து கொஞ்சம் ஹைஃபையான ஒரு பையனாக இருப்பான். அந்த மூணுத்துக்குமே விஜய் காட்டியிருக்க வேரியேஷன்ஸ் பார்த்தா தெரியும். கில்லியில் அவர் கால் தரையிலே நிற்காது, படப்படன்னு ஓடிட்டே இருப்பான். திருமலையில் கொஞ்சம் நிதானமாக இருப்பார். சச்சின்ல அதே மாதிரி ஓடுவார், ஆனால் அது டோட்டலாக வேற ஒரு பாடி.
அவர் ஒன்றும் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் சச்சின் வந்து கிடையாது. அஜித் ஃபேன்ஸ்க்கே நிறைய பிடிக்குங்க. சச்சின் பயங்கரமா பிடிக்கும். அவரு எக்ஸ்ட்ரானரி நடிகர் இல்லைன்னு இந்த 3 படத்தையும் கவனிச்சு பாருங்க. ஒரே வருஷத்துல ஒரே பீரியட்ல நடிச்ச படம், ஒரே லுக்ல, ஆனா அவ்வளோ டிஃபரன்ஸ் இன் பாடி லாங்குவேஜ் இருக்கும். சார் பத்ரி சொல்றாரு சார். இவரு ஆக்சுவலா பத்ரி வந்து எனக்கு கொஞ்சம் அனிமேட்டடா இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ராக்கிலாம் நிறைய பார்த்து பத்ரி கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சா இருந்துச்சு. நான் திருமலை தான் சார் அவர் ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஆக்ஷன் ஹீரோவா பொசிஷன் பண்ண படம் தான். அந்த மேலேருந்து குதிப்பாங்க, இவர் விளையாடிட்டு இருக்கிற கேரம் போர்டு அப்படியே அக்கா பிப்பானுங்க, அப்படி கையை அப்படி வச்சுட்டு அப்படி ஏறிட்டு அப்படி போறது, கொஞ்சம் ஓவர் த டாப் கான்ஃபிடென்ட்டான கேரக்டர் தான் அது பயங்கர. ஆனா லவ்லியுமே அப்படிதான் இருப்பாரு. அது எப்படி ரமணா அந்த மீட்டர் செட் பண்ணாருன்னு தெரியல. ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் சட்டை, கிரீன் கலர் பேண்ட் பயங்கரமா போவாப்ல. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் இவர் சப்பையா இருப்பாரு. ஆனா சுத்தி 10 பேர் இருப்பாங்க மொட்டை மாடியில போய் பயங்கரமா அவரோட லுக், அந்த ஸ்டபுல் பிளஸ் சிகரெட் எங்கேருந்து எடுக்கிறது, ஸ்டார்டிங்லயே பைக் சேஸ். அவர் சொன்னதுல இன்னொரு பாயிண்ட், எனக்கு அந்த படம் தான் சார் இன்னும் பெட்டரா. திருமலை தான் விஜய் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம். 2 காரணம் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி கெட்டப்பே மாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தப்ப முதல்ல ஸ்டபுள் லுக் வச்சுட்டு கொஞ்சம் மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணி லுக்கு மாத்தின முதல் படம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. திருமலைக்கு முன்னாடி வந்த புதிய கீதை, வசீகரா, ஐ திங்க் பகவதி, இதெல்லாம் வந்து கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆகாத ஒரே வருஷம். ஆமா, வசீகரா, புதிய கீதை, திருமலை தான். திருமலை ரிலீஸ்க்கு முன்னாடி அது சூர்யாவும் விக்ரமும் பெரிய ஆளா மாறிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அன்னைக்கு முன்னாடி படம் வந்து அஜித்துக்கு வில்லன். ஸோ அஜித்தும் ஹிட்டு கொடுத்துட்டு வராரு, சூர்யாவும் விக்ரமும் ஹிட்டு கொடுத்துட்டு வராங்க. இவர் 3 ஃபிளாப் கொடுத்துட்டு வராரு. அந்த தீபாவளிக்கு 3 படமும் ஒன்னா ரிலீஸ். ஆஞ்சநேயா, திருமலை, பிதாமகன். அன்னைக்கு அந்த கூட இருந்தவங்களாம் அடிச்சு தூக்கி போட்டு இந்த படம் ஹிட்டாவே தான் விஜய் வந்து அன்னைக்கு இந்த ஹீரோக்கள்லாம் இவன் முன்னாடி இருக்கான் சார். அது மினிப்பிரியா, சினிப்பிரியா, சுகப்பிரியா மறக்கவே முடியாது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிரியா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு படம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி அங்க திருமலையை போட்டாங்க. எங்கால் ஓடின படத்துல இப்படி உங்கால் ஓடுன்னு ஸ்கிரீனை கிழிச்சு பயங்கர, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த டைமே. அண்ட் புதிய கீதை ஆக்சுவலா எனக்கு பிடிக்கும் சார். அது கொஞ்சம் பயங்கர கான்ஃபிடென்ட்டான கேரக்டர் தான். சாரதின்னு பயங்கரமா பத்ரி கிரிஞ்சா இருக்கு. புதிய கீதை ஆமா, ஏன்னா புதிய கீதை ஏன் பிடிக்கும்னா ஒருத்தர் சாக போறான்ற மாதிரி ஒரு லீட் எடுத்துட்டு அந்த கேரக்டர் எப்படி இவ்வளவு மல்டிஃபேசட்டடா இருக்கான், அவன் எப்படி இவ்வளவு டேலண்டடா இருக்கான், பிளஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்டே வந்து பொதுவாவே ரொம்ப அறிவாளி விஜய். ஒரு மாதிரி ரொம்ப வந்து அவர் வந்து எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளை விஜய். அதுல வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்ல பிள்ளை. சோ டிவில தான் நாங்க புதிய கீதை பார்த்தேன். அது வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாரு, ரொம்ப அறிவாளியா இருப்பாரு. அவர் மேல பயங்கர கிரேஸ் வந்துட்டே இருக்கும். அவர் சாக கூடாதுன்னு இருக்கும், கடைசியில அவர் சாக மாட்டார். இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். சூப்பர் பாட்டு போட்டுப்பாரு சார். யாருமே பேச மாட்டீங்க. சரி, அந்த புதிய கீதை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். புதிய கீதைக்கு வந்து விஜய் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த படத்து மேல கிளைமேக்ஸ்ல ஒரு நம்பிக்கை இருந்தது, மக்கள்லாம் நம்பினாங்கன்னா ஒரு விஷயம் நல்லது நடக்கும்ன்ற அந்த பாசிட்டிவிட்டிக்காக தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஜய் ஃபேனாக எமர்ஜ் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆங்கிள் நம்ம சர்க்கிள்லாம் விஜய் ஃபேன்னு உங்களை சொல்கிறாங்க. 2007 to 2010 காலகட்டம், அழகிய தமிழ் மகன், வில்லு, இன்னைக்கு வரைக்கும் ஐகானிக்காக எல்லாரும் சொல்கிற சுறா, குருவி சார். அப்போ சார் 10th வேட்டைக்காரன், 10th இந்த பீரியடை எப்படி கடந்தீங்க? எவ்வளோ கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு. அதான் எப்படி பாருங்க, உங்களுக்கு இன்டர்ப்ட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அது ஒரு வலியை கொடுத்த காலகட்டம். 10th 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அந்த ஸ்பேஸ்ல வந்த படங்கள் சார். அது அப்பதான் நம்ம ஃபார்ம் ஆகுறோம், அப்பதான் நம்ம தனியா பைக் ஓட்டுறோம், அப்பதான் கார் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல போய் படம், அப்பதான்டா நாங்க அரைவ் வர டயத்துல இப்படி வந்துட்டே தளபதி. அடிப்படையிலே ஆண்டவர் ஃபேன் தான். அந்த நெக்ஸ்ட் ஜென்ல யாருன்னா அது நம்ம விஜய் போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயங்கரமான ஒரு லைக்கிங் இருக்கும். ஸோ குருவி வந்து என் பசங்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்து கணேஷ் தேட்டர் வாசல்ல நிற்கிறாங்க. எங்க அப்பா அம்மா என்ன வந்து இறக்கி விட்றாங்க. குருவி பார்த்துட்டு மாப்பிள்ள முடிஞ்சு வா போகலாம். ஆனால் என்ன எங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒன்று என்ன அப்படின்னா, பாட்டு வச்சு நாங்கள் காலத்தை தள்ளிடுவோம். அழகிய தமிழ் மண்லாம் கீஷ்டு காரணத்தில் கேசட் வாங்கிட்டு வந்து போடுறோம், ஸ்கூலில் போடுறோம், வெட்டி அவ்வளோதான். முத்துக்கள் மச்சான் இது நம்ம ஏன்னா வெற்றின்னு ஒரு தேட்டர் இருக்கு ஏர்போர்ட் போகிற வழியில். அங்கே வந்து படம் வந்து ஆக்சுவலாக பான் ஃபிலிம்ஸ் போட்டுட்டு இருந்த தேட்டரு, அதை ரீமாடல் பண்ணி வேட்டையாட விளையாடு ரிலீஸ் பண்ணி பெரிய தேட்டர் ஆயிடுச்சு. அங்கே அலைய தமிழ் ஷோ தீபாவளி இன்னைக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லி ஒரு கண்ணாடிக்குள்ள ஒருத்தன் ஓட்டான். அவ்வளோ ஒரு 100 அடி கண்ணாடி அப்படி சில்ல உடஞ்சி கீழே விழுந்துச்சு. ஸோ அங்கே அந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு மாப்பிள்ள படம் வேற மாதிரி இருக்கு போல அப்படிலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்போம். தியேட்டர் தான் வேற மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னன்னா அது ஒரு மாதிரி மனசை தேத்திக்கிட்டு, ஆனால் அதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் வேட்டைக்காரன் வந்து ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப்பா காப்பாற்றி விட்டுச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஆனால் எல்லாத்துலேயுமே தளபதி பாட்டு வேற மாதிரி இருக்கிறனால இதை கேட்டுக்கிறோம்டா போடா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்டா. அதுதான் வந்து எல்லாரோட டிஃபென்சிவ் வந்து அதுவாக தான் இருந்தது. பாட்டை பார்த்தியா, டான்ஸ் பார்த்தியா, இப்படிதான் பேசிப்போம், வேற எதை பத்தியும் பேச மாட்டோம். பாட்டு பாத்தியா, டான்ஸ் பாத்தியா, என்டர்டைன்மெண்டா இருந்ததா, அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு வெளில வந்துரும். அந்த வலி அதிகமாகிறது இன்னொரு விஷயம் இருக்கு, எஸ்எம்எஸ். அப்பதான் எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீ பண்ணாங்க. எஸ்எம்எஸ்ல ஜோக் பரவ ஆரம்பிக்குது.
ஸோ சினிமாக்காரனை வச்சு வர எல்லா ஜோக்கையும் விஜய்க்கு வச்சிருவாங்க. ஒருத்தர் ரிப்போர்ட்டர் கேட்பாரான் விஜய் கிட்ட, சும்மா உங்களுக்கு நடிக்க வரல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டாக்டர் ஆயிருப்பேன், ஏதாவது நடிக்க வரல போய் டாக்டர். இந்த மாதிரி இந்த எஸ்எம்எஸ் ஜோக்ஸ் மொத்தத்தை எப்படி இந்த சர்தார்ஜி ஜோக்ஸ் போடுவானுங்களோ அந்த மாதிரி வச்சு அடிச்சு பயங்கர கஷ்டமான காலகட்டம் தான். ஆனா இப்ப பேசிட்டு இருக்கேன்ல வேற வந்துருச்சு தலைவா. அது சைலன்ஸ். எவன் எடுத்து விட்டான்னு தெரியல. அவனை இன்னைக்கு என் கையில கிடச்சா அவனை கையால எடுத்து. நீங்க நாங்க எப்படி இருந்தோன்னு கேட்டீங்களா, அன்னைக்கு விஜய் அப்படிதான் இருந்தாரு. ஒரு கேள்வி கேட்டு சைலன்ஸ் கத்துற அளவுக்கு கடுப்பான காலம். பேசுனதும் கிடையாது, அவர் அப்படி ரியாக்ட் பண்ண. ஆனா வில்லு ட்ரெய்லர் சூப்பரா இருக்கும் தலைவா. இல்ல எனக்கு ஆதி வந்து விஜய் எப்படிமே நான் பாக்குறேன்னா, நீங்க அவருடைய படங்களை வந்து செட்டா பிரிக்கலாம். 96 வரைக்கும் அந்த படங்கள் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளாமர் அதிகமா, ஹீரோயின் அதிகமா பண்ணுவாங்க படங்கள். ஆமா, அடுத்து ஒரு 5 வருஷம் ஃபுல்லா லவ் ஸ்டோரிஸா தான் பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட நிச்சயமான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றது மட்டும்தான் இவருக்கும் ஷாருக் கானுக்கும் வேலையாவே இருந்தது. எல்லா படங்களும் இதை பண்ணிட்டு இருந்தாரு. திருமலைக்கு அப்புறம் அது அப்படியே மாறிச்சு. ஆக்ஷன் சொன்ன மாதிரி திருப்பாச்சி, சிவகாசின்னு எல்லாம், போக்கிரி வரைக்கும் எக்ஸப்ட் ஆதி எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் தான். போக்கிரி வந்தப்பதான் ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அழகி தமிழ் மகன் முதல் வாட்டி டபுள் ஆக்ஷன் பண்றாரு. அவரால் அதை கன்வின்சிங்கா பண்ண முடியல. நான் ஒத்துப்பேன். படமும் அதுவுமே பண்ணலையா. அதுக்கப்புறம் வந்து எல்லா படங்களும் மிஸ் ஆகிட்டே இருக்கு. விஜய்க்கு வந்து அடுத்த ரூட் என்ன போகுதுன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி முதல் செட்டு 96 வரைக்கும், அப்புறம் திருமலை வரைக்கும், அப்புறம் திருமலையிலிருந்து போக்கிரி வரைக்கும் ஒரு செட்டு வந்துட்டார். இப்போ ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஆனால் அவர் கரெக்டான டைரக்டர் மாட்டல, கரெக்டான கதை மாட்டல, ரொம்ப வருத்தப்பட்டதும் நாங்கள் எல்லாருமே. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வர இவர் சொன்னது வேட்டைக்காரன் சொன்னார். எனக்கு காவலன் ஒரு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் லைட்டை காமிச்சு. ஏன்னா எப்பவுமே சித்தி காப்பாற்றி. ஆமா, அந்த படம் ஓடுது ஓடாத தாண்டி எங்களுக்கு ஃபேன்ஸை வந்து விஜய் தியேட்டர்ல நான் எனக்கு நல்லா ஞாபகம். ஆடுகளம், காவலன், சிறுத்தை ஒரே நாள் ரிலீஸு. அந்த யார் இது பாட்டு வரும்போது பழைய விஜய் படம் ஓடுற தியேட்டர் வைப் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் வேலாயுதம், நண்பன், துப்பாக்கின்னு அவர் அதுக்கப்புறம் நோ லுக் பேக். துப்பாக்கிக்கு அப்புறம் நோ லுக் பேக். ஆனா அந்த 4 வருஷம் வந்து எங்களுக்கு இல்ல, விஜய்க்கே கஷ்டமான காலகட்டம். அதனால தான் சைலன்ஸ்னு கத்துக்கலாம் செஞ்சேன். இப்ப அதை விட்டுருவுமே. சரி, இப்போ நீங்க விஜய்க்கு நடிக்க வரலைன்னு ஜோக் சொன்னீங்க. உண்மையாவே விஜய் நடிக்கலாம் மாட்டாருப்பான்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க போடுற ட்ரம் கார்டு என்ன? ட்ரம் கார்டே வேணாம். அது ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளா சொன்னாலுமே, டேய் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி எம்ஜிஆர் தலைவருக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா ஒத்துக்கிட்ட ஜனரஞ்சக சினிமாவோட போஸ்டர் பாய தளபதி விஜய் தான். இல்ல அதான் அது எங்க நான் ஏன் அப்படி அதை டிஃபரெண்ட் நடிப்புன்னா இந்த படம் அவர் நடிப்பு சொல்லுவாரு. அந்த ஒரு படம் நான் உதாரணம் சொல்றேன். அது நம்ம காதலுக்கு மரியாதையிலேருந்தே பூவனக்காலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்குன்னா, நீங்க பூவக்கணக்கு டயத்துல கூட பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெமடைஸ்டா தான் படங்கள் இருந்துச்சு. அப்பயும் ஓவர் த டாப் டைலாக்ஸ், டாக்கியாவே போகும், எமோஷனு, கேமராலேருந்து கட்டவே போய் இப்படி நடந்து போய் செவத்தை பார்த்து பேசுறது, இது எல்லாமே அப்ப பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் வந்து நடிக்க தெரியாதுன்னு யாராவது சொல்லி ஒரு ட்ரம் கார்டுன்னா நிறைய படங்கள் இருக்கு. துலாமணவும் துள்ளும்ல வாஷ்ரூம்ல ஒரு அழுகிறதுலேருந்து ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. பட் கத்தியை நான் இன்னைக்குமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமால ஹீரோக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்கா புல் ஆஃப் பண்ணி அதுலயும் ஒரு 2 டிஃபரன்சியேஷன் காமிச்சதுன்னு எனக்கு கத்தி கடைசி வரைக்கும் போதும். ஒரு பக்கம் காலர் எப்படி திருப்புறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கண் மேனரிசமா இருக்கட்டும், ரொம்ப கத்தி வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட். அண்ட் நான் ரொம்ப விஜய் ரொம்ப தேர்ச்சி பெற்று ஒரு பிரமாதமான நடிகர்ன்றது ரியலைஸ் பண்ண 2010க்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணது. கத்தி வந்து ஒரு மாறி தான் ஆரம்பிக்குது படம். நாங்கள் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கோம். மாப்பிள்ள என்னடா அப்படின்னு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி அங்கே எல்லாரும் பேசுவாங்க. இங்கே அவர் கூனி குறுகி அழ ஆரம்பிப்பார். அதை வேற சில ஹீரோஸை பண்ண சொல்லுங்க, வரும், சில பேருக்கு வரும். பட் ஒரு சிக்னேச்சர் ஃபார்முலிக் ஹீரோவாக இருந்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அதெல்லாம் பயங்கரமா அது பெரிய. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் காதலுக்கு மரியாதையில் ஸ்ரீவித்யா, சிவகுமார், இவங்க ராதா ரவின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நின்று ஸ்கோர் பண்றதுன்றதே பெரிய விஷயம் தான். விஜய்க்குலாம் அப்பவே நடிக்க தெரியும். சமீபத்தில் ட்விட்டர்ல ஒரு த்ரெட் போட்டிருந்தாங்க, குஷி படத்தை மற்ற லாங்குவேஜ்ல பண்ண ஹீரோஸ் என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. எங்க இந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, அதை நான் ஒரு விஜய் ஃபேனை நானே ஒத்துப்பேன். நான் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு காமெடியான ஒரு பாடி லாங்குவேஜோட வாரிசு, சிவகாசி, ஜில்லா இந்த மாதிரி படங்கள்ல அவர் வந்து ஒன்று பண்ணுவார். அது வந்து ஃபேன்ஸுகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது ஃபேன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. காமன் ஆடியன்ஸ்க்கு அதை பார்த்துட்டு விஜய்க்கு நடிக்க தெரியலன்றாங்க. நீங்க ஒரு நல்லா இல்லாத சீனை சொல்றது நீங்க ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி அவர் நல்லா நடிச்ச சீன்ஸ் எங்களால 96 பூவே உனக்கு அதுல இருந்தே கொடுக்க முடியும். ஒருத்தர் நடிக்க தெரியாமலாம் இத்தனை வருஷம்லாம் இண்டஸ்ட்ரி ரூல் பண்ண முடியாதுங்க. அது எனக்கு பர்சனலி நான் என்ன நினைப்பேன்னா, உனக்கு தியேட்டர்ல ஒரு நடிகன் வந்து நிற்கிறான் அப்படின்னா உன்னை ஓவராலாக என்டர்டெயின் பண்ணணும். ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறதுக்கு, ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் வேணும்? சூப்பராக டான்ஸ் பண்ணுவார், எக்ஸ்ட்ராவாக பாட வேறு செய்வார், அப்புறம் நல்லா நடிப்பார், அப்புறம் நல்ல ஹியூமரோடு நடிப்பார். இந்த ஹியூமர் கிடைக்கிறது இருக்குல்ல, எல்லா ஹீரோக்களுமே எல்லா நடிகர்களுக்குமே ஹியூமர் வந்து பேசிக்காக இயல்பாக வந்துருமானா வராது. அது விஜய்க்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால அவர் நல்ல நடிகன் தான். இதில் நான் தனியாக ஒரு ட்ரம் கார்டாக ஒரு படம் சொல்லணும்னுலாம்
அவர் டப்பிங்ல எவ்வளவு அழகா ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரீடைன் பண்ணுவாருன்றது வந்து நீங்க சியான் விக்ரம் விஜய் கிட்ட கத்துக்கலாம். கான்டெம்பரரி ஹீரோஸ் கிட்ட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா டப்பிங் பண்ணுவாரு அண்ட் ரொம்ப குவிக்காவும் பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்கு வந்து பயங்கர மெமரி சார். NLP மாதிரி போட்டோ மெமரி, NLP மெமரி எல்லாமே அது நீங்க ஒரே டேக்க 10 வாட்டி எடுத்தாலும் அதை வேற வேற ஆக்சிஸ்க்கு பக்காவா அதே மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டுக்கு வந்தது என்னன்னா, அவரோட டயலாக் டெலிவரி வந்து நம்ம தனியாவே எடுத்து பேசலாம். ஒரு கத்தி பிரஸ் மீட் சீனா இருக்கட்டும், இல்லை பிரியமான வழியிலலாம் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பக்கமாக பேசி காலி பண்ணுவார். ஸோ டயலாக் டெலிவரி வந்து பயங்கர யூனிக் அவர்கிட்ட. அது பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அவர்ஷன் ஸ்பேஸ்க்குள்ளே போச்சு. ஏன்னா ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. லுக்கில் பெருசாக வெரைட்டி காட்ட முடியல. கதைகள் ஒரே மாதிரி இருக்குது. ஆங்கிரி யங்மேன் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சிஸ்டம்ன்றது ஒரு வாட்டி தங்கச்சிக்காக, ஒரு வாட்டி கிராமத்துக்காக, ஒரு வாட்டி அவருக்காகன்னு அப்படி தான் டெம்ப்ளேட் மாறிட்டு இருந்துச்சு. டயலாக்ஸ் சார் அன்பிலீவபுளாக டெலிவர் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு மீட்ரு, அது அவரால் மட்டும்தான். அந்த இடம் இந்த இடமா இருக்கட்டும், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை மேலே வெயின்னு அது சொன்னதுலேருந்து இன்னி வரைக்கும் அவரோட டயலாக்ஸ் வந்து அன்பிலீவபிள். கத்திலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது சார். அது அவ்வளோ பெரிய அஸ்டன்ஸ்லாம் நம்ம பசங்கன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து 2 கேமரா 3 கேமரா செட்டப்லாம் கிடையாது. ஒரே சீனை அவர் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி நடிச்சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க டயலாக் டெலிவரின்னு சொன்னதுனால சொல்றேன், விஜயோட டயலாக்ஸ் தான் அதிகமா எல்லாருமே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க தலைவருக்கு அப்புறம். ஆமா, ஈஸியா வந்து நான் வந்து என்னோட உங்க 2K அவங்கள சொல்றேன் ஈஸியா மனப்பாடம் பண்ண முடிஞ்சது வந்து விஜயோட டயலாக் தான். அந்த டயலாக் டெலிவரி அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போய் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலன்னா என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இவர் சொன்ன மாதிரி சியான் விக்ரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி நடிகர், நம்மளுக்கு தெரியும். அவர் கொடுத்த மாசிட்ட விஜய் அஜித்தே கொடுத்ததில்ல. தில்லு, தூளு, அன்னியன், ஜெமினின்ட்டு. ஆனால் மாஸ் நடிகராகவும் இருந்துக்கிட்டு கிளாஸ் நடிகராகவும் இருக்கிற விக்ரம் கிட்ட இல்லை, இல்லாத ஏதோ ஒன்று விஜய் கிட்ட இருக்குது. அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ், குழந்தைகள்லேருந்து எல்லா வயசுலையும் இருக்காங்க. அது ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் போயிட்டு 2003 திருமலை, 4 கில்லி, 5 சச்சின், 3த்துலேயும் ஒரே லுக்கு, வெவ்வேறு கேரக்டர். அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, படம் ஃபுல்லாக அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்கனாலே, நான் சொல்கிறது எப்போ 21 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போவே விஜய் ஒரு நல்ல நடிகர் தான். இவங்க ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ட்ரம் கார்டுனா சொல்லலாம் தேவையில்லை, இது ஒன்றே போதும். சரி, எல்லாருமே ஜென்ரலாக பொதுவாக பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு படம், ஆனால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற படம் என்ன? விஜய். எனக்கு மின்சார கண்ணா. ஏன்னா இன்னொரு காரணம் இருக்குது. நான் விஜய் பிடிக்கன்னு ஆன் ஸ்க்ரீனை தாண்டி சில விஷயங்கள் பிடிச்சாதான் நம்ம லைஃப்பில் அவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம். விஜய் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அந்த அமைதி, அந்த காம்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகம் பேச மாட்டார், ஒரு சட்டிலான பாடி லாங்குவேஜில் இருப்பார். அப்படிதான் எனக்கு விஜய். லேட்டர் நான் ஒரு 2000 தியேட்டரில் நான் பார்க்கல மின்சார கண்ணா. லேட்டர் நான் டிவியில் பார்க்கும்போது வாயத்திறந்தா மூடாத கேரக்டர், பேரை கேட்டாலே 10 நிமிஷம் பேசுவார். அது சில இந்த அது மின்சாரக்கான படம் ஃபுல்லாக ஏன்னா விஜய் மட்டுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். எத்தனை வாட்டி போட்டாலும் நான் பார்ப்பேன். ஆனால் அது ஐ திங்க் வசீகராக்கும் சச்சின் கூட லேட்டராக ஒரு கல்ட் ஃபீல் வந்துடுச்சு. மின்சாரக்கண்ணாக்கு அது வரல. பட் எனக்கு ஐ லவ் விஜய். அந்த மின்சாரக்கண்ணா எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்குமா? விஜய் ஃபேன்ஸ்க்கே சொல்கிறீங்களா இல்லை பொதுவாக விஜய் ஃபேன்ஸே திட்டுற படம், ஆனால் எனக்கு அது பிடிக்கும்ப்பா. எனக்கு வந்து அழகிய தமிழ் மகன் நான் இப்பவுமே போட்டா பார்ப்பேன். எனக்கு அழகிய தமிழ் மகன் அது நல்ல படம். அது என்ன இது ஏன் திட்டுறாங்க அப்படின்னு எனக்கு இப்பவுமே தெரியாது. டபுள் ஆக்ஷனுமே நல்லா இருக்கும். டபுள் ஆக்ஷன் தெரிஞ்ச பிறகு இன்னொரு ஆக்ஷனில் இருக்கிற விஜய் இந்த விஜயை பண்ணணும். பிளேவா நல்லா இருக்கும். பிளேவா, அதாவது விஜய் டபுள் ஆக்ஷனுங்கிறது ஒன்று, அந்த படத்தில் ஒரு விஜய் பண்ணுறது இந்த விஜய் பண்ணுறாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. இல்லை, எனக்கு அப்படி சொல்ல தெரில. எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஐ திங்க் மாஸ் ஹிஸ்டீரியாவில் நானும் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் சச்சின் வந்த டயத்தில் நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க. பட் அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட். இப்போ கல்ட்டு அந்த படம் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வாட்ச். வசீகராவும் அப்படி பயங்கரமான வாட்ச். வசீகராவும் பயங்கரமான. உதயா சொல்லலாம், பட் ஐ வாஸ் டூ யங் டு காம்ப்ரிஹெண்ட் தட் ஃபில்ம். ஏன்னா அது ரொம்ப அது கம்ப்ளீட் ஃபில்மே கிடையாது. 1.5 மணி நேரம் எடுத்தது, பிச்சு இருக்கும். அதனால அது எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. நானே சொன்னேன் சார், அழகிய தமிழ் மகன் தான். ஆனா அழகிய தமிழ் வந்தப்ப பெரிய டாக் ஆஃப் த டவுன் அது அவருடைய காஸ்டியூம்ஸ் தான். ஏன்னா போக்கிரி வரைக்கும் ஒரு மாதிரி டல்லான மாஸ் படங்க போட்டுருந்தாங்க. இதுல கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஆள், அதுல ஃபுல்லா வந்து ரொம்ப நாளா துவைக்காத பிரவுன் ஜாக்கெட். அது வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. அழகிய தமிழ் தான் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஏஆர் வந்து விளையாடி 6 நிமிஷம் பாட்டா கொடுத்து எனக்கு அந்த பாட்டுல நான் படத்துக்குள்ள போயிட்டேன். அந்த பாட்டுல தான் எனக்கு உள்ள போயிடுச்சு. பாட்டுலலாம் அடிச்சு எல்லாம் 5 மினிட் சாங்ஸ் வேற 5-6 பாட்டு இருக்கும். த்ரூ அவுட் த ஃபிலிம் மாற்றான்ல காஜல் அகர்வால் வரா மாதிரி த்ரூ அவுட் த ஃபிலிம் தலைவி சரியா இருப்பா. பட்டம் ஃபுல்லா நடுவில் நமிதா வேற வருவாங்க. அது இன்னொரு விஷயம் இருக்கு அழகே. அப்போ வந்து தெலுங்குல வந்து இந்த எல்லா ஹீரோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. தமிழ்நாட்டில் அப்போ விஜய் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தார். அவங்க வந்து இந்த லெக் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஃபேமஸான ஆடு. அங்க வந்து பிரேம் ரக்ஷித் அந்த டான்ஸ் கொரியோகிராஃபரை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்து முன்னாள் பாட்டுல தான் வாட்டி அந்த ஸ்டெப் வந்து அப்போ டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய பாட்டு பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு அந்த ஸ்டைல கொண்டு வந்தது வந்து அழகி தமிழ். ஆனா அந்த வளையப்பட்டி கால் ஸ்டெப் முன்னாடி தெலுங்குல வந்துருச்சு. ஒரு கால் வச்சுட்டு இப்படி மூவ் பண்றது. ஆனா காஸ்டியூம்ஸ்ல பயங்கரமா பயங்கர அழகா இருப்பாப்ல.
படமே நல்ல படம். அது மியூசிக் சேனல்ஸ்க்குலாம் பெரிய கிரெடிட் அது பெரிய தீனி அந்த படம். டான்ஸ் பாட்டை கொண்டு போய் சேர்த்தது. I think அது மக்கள் பார்க்க ஆசைப்பட்டதனால தான் போச்சு. இல்ல அதுவும் ஒரு தீபாவளிக்கு வந்தது. கூட வேல் பொல்லாதவன் வந்து கிரிட்டிக்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிருச்சு. வேல் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிருச்சு. அதனால அழகி தமிழ் போல எனக்கு அந்த படம் பிடிக்கல. It is a very city based film. அப்ப நீங்க தியேட்டருக்கும் இதுக்கும் ஒன்று சொல்றேன் நானு. உதயம் தியேட்டர் தான் அப்ப எப்பயுமே பெரும்பாலும் விஜய் படம் பார்ப்பேன். இந்த கடைசி பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு குத்து பாட்டு வரும். அது அந்த பாட்டுக்கு தியேட்டர் முன்னாடி ஸ்க்ரீன் முன்னாடி எத்தனை பேர் ஆடுறாங்கன்றத வச்சு தான் அந்த படத்தோட சக்ஸஸ் நான் வைப்பேன். இப்போ வலைப்பட்டி தவிலேக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் ஆடினாங்க. ஆனால் அதே தேட்டரில் அதுக்கு முன்னாடி படம் போக்கிரி, மாம்பழக்கு ஆப்ரேட்டர் தவிர எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க. அது ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு நான் வச்சிருந்த ஹிண்ட் வந்து உதயம் தேட்டரில் அந்த கடைசி பாட்டு. சிவகாசி செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும் சார். ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் துண்டா பயங்கரமா இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தான் ஆரம்பிக்கும். போக்கிரிக்கு எனக்கு ஒரு இது இருக்குது. திருப்பூர்ல தமிழ்நாடு தியேட்டர்ல பார்த்தேன். அப்போ வந்து FDFS எல்லாம் வேலை செய்யும்போது பார்க்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நாள் 4th ஷோ செகண்ட் ஷோ போயிடுவோம், ஃபேமிலியோட போவோம். அப்போ நான் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே பைக்கில் கூட்டிகிட்டு போனால் ரெடியாக இருங்கன்னப்போ நான் சாப்பிட்றதுக்காக உப்புமா ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். போய் தேட்டரில் உட்காந்துட்டு உப்புமா பசிக்குது, உப்புமா எடுக்கிறேன். அப்போ தேட்டர்லேயும் அந்த உப்புமா சீன் வருது. எனக்கு பயங்கர உப்புமா ஃபேமிலிங்கிறாங்க. நான் 2 பொண்ணு கூட உட்காந்து நாங்கள் பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு அந்த படம். அடடா அப்படின்னு நான் கொண்டு வந்ததுக்கு படத்துல சீன் வச்சிருக்காங்க சார். அவரை பயங்கர ரீமேக் ராஜான்னு கலாய்ப்பாங்க. அதுதான் அடுத்த கேள்வி வச்சிருக்கேன். அது அடுத்த கேள்வி அதுதான் வச்சிருக்கேன். காதலுக்கு மரியாதையிலிருந்து நம்ம சொல்ற கில்லியா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், நிறைய படம் ரீமேக் பண்றாரு. அதை வந்து அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமீர் கானோட ரோலை நம்மால் வந்து திரும்ப நடிச்சிருக்காருன்றது சொல்லும் போதே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா பயங்கர கன்வின்சிங்கா புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு. நான் நண்பனை ஒரு உதாரணமா சொல்லும்போது, மற்ற சில படங்கள் நீங்கள் அது சரி, அவர் மகேஷ் பாபு அவங்களோட ஹீரோ ஒரு பயங்கர சாக்லேட் பாய், பேரழகன், அவருக்குன்னு சில இதெல்லாம் செட் ஆகும். ஒரு போக்கிரியில் ஒரு பாடி லாங்குவேஜ் பிடிச்சிருப்பாப்புல. ஆனால் அவரோட அழகுக்கு அவரோட மேபி அந்த நடிப்பு பாதி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேறஸ் நம்மால் பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்க, அந்த ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு ஸ்டோன் ஃபேஸ்டா பயங்கரமா அப்படி ஒரு டோனை எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரில. அது ஏதாவது ஒரு கொரியன் படம் பார்த்தாரா இல்லை எங்கேருந்து அந்த பாடி லாங்குவேஜ் பிடிச்சாருன்னு இன்னி வரைக்கும் தெரில. நான் அது கூட பிரபுதேவா சார்கிட்ட கேட்கலான் இருக்கேன். ஏன்னா அது ஒரு ரீமேக் படம் தான், ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக்கு. ஆனால் இவர் பண்ண ஒரு யூனிக்னஸ் வந்து அந்த படத்தை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் வடிவேலோட காமெடி ட்ராக் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், மணி சர்மா பாடல்கள் இன்னும் பெட்டராக புரிஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் காதலுக்கு மரியாதையிலேருந்து அவரோட ரீமேக் படங்கள் ப்ராபப்ளி அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு போல கம்பேர் பண்ணுறதுக்கு. அதனால தன்னை இன்னும் மெருகேற்றிட்டு இன்னும் பெட்டரா பயங்கரமா புரிஞ்சுலாடுவார். இதுக்கு 2 விஷயம் சொல்றேன். கண்ணுக்குள் நிலவு ரீமேக் தான், ஆதி ரீமேக் தான், வில்லும் கிட்டத்தட்ட ரீமேக் தான், குருவியும் செகண்ட் ஹாஃப் ரீமேக் தான். ஏதோ விஜய் வந்து எடுத்த எல்லா ரீமேக்கும் ஹிட்னு இவங்க நினைச்சிட்டு பேசுறது முதல் தப்பு. 2வது, அந்த காலத்துல அமிதாப் பண்ண படத்தெல்லாம் இங்க ரஜினி பண்ணுவாரு, ரஜினி பண்ணதெல்லாம் அங்க சிரஞ்சீவி பண்ணுவோம். ஆனா அப்ப ரீமேக்ன்றது வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மன்னன் படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அது நல்லா ஓடவே அதை சிரஞ்சீவி ரீமேக் பண்ணி ரீமேக் படத்தை தமிழ்ல டப் பண்ணிலாம் விட்டுருக்காங்க. ஆனா விஜயோடைய காலகட்டத்தில் ரீமேக்ன்றது வந்து மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டதுனால அவருக்கு அப்படி ஒரு பேர் வந்து அமைஞ்சிருச்சே தவிர ரீமேக் இல்லாத அவருடைய நம்ம இப்போ பேசணுமே துல்லாத மனம் துள்ளும், பூவே உனக்காக, இந்த மாதிரி திருமலை, இது எந்த படமும் ரீமேக் தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீமேக் எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல விஜயனுடைய கரியரை டிசைன் பண்ண ரீமேக்ல ஹிட் அதிகமா கொடுத்தது விஜய் தான். எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவியா தான் இருப்பாரு. விஜய்க்கு வந்து 50-50 தான். நான் தான் சொல்றேன், ஆதி ஜெயம் ரவி ஹிட்ல எல்லாமே ரீமேக் மோகன்ராஜாக்கு அப்புறம். அதனால எனக்கு தெரிஞ்சு ரீமேக் விஜய் காப்பாத்தல. இவங்க சொல்றதுக்கு 2 காரணம், கில்லியும் போக்கிரியும் இவங்க சொல்லுவாங்க, வசதியா துல்லாமனும் துள்ளதையும் குஷியும் இவங்க மறந்துடுவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் குஷியில ஆரம்பிச்சு இவர் சொன்ன திருப்பாச்சி வரைக்கும் இவருடைய எல்லா படத்தையும் ரீமேக் பண்ணாங்க. ஒருத்தங்க கூட அங்க ஹிட் அடிக்க முடியல. குஷி தெலுங்கு ரொம்ப பேடா இருக்கும் சார். ஆக்சுவலி அதான் மீட்ரு என்னன்னா, விஜய்னால ரீமேக் பண்ண முடிஞ்சு ஹிட் அடிக்க முடிஞ்சது நிறைய படங்கள். ஏன்னா அது விஜயோட யூனிக். விஜய் மீட்டரை யாராலும் பிடிக்க முடியல, திரும்ப ரீமேக் பண்ண அந்த ஃபயர் அப்படி முடிச்சிட்டாங்க அவங்க. பாடகர் விஜய் ஃபேவரட்டியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க விஜய் பேசுறேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டது. ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஃபிட்னஸ் பத்தி எல்லாருமே ரொம்ப கேட்டுட்டே இருப்பாங்களே. 20 வருஷம் ஆச்சு என் பையன் 6 மணிக்கு மேல சாப்பிட்டு அப்படின்றத அவர் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா சொன்னார். ஷூட் ராப் பண்றதுக்கு முன்னாடி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட உட்காந்து ஒரு பெரிய அட்டி போட்டுருவார். நான் சிங்கப்பூர்ல இருந்தப்ப மதுரை படத்துடைய லான்ச்க்கு அவர் அங்க வந்திருந்தாரு. அப்ப இதே மாதிரி தான் ஸ்டேஜ்ல பேசினாரு. நல்லா கொஞ்சம் ஜாலியா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தப்ப யாரோ ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டாங்க. அவர் முகம் அப்படியே மாறிச்சு. அவர் ஏதோ சொல்லிட்டு அங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பாதியில் நின்றுடுச்சு. நடிக்க வரேன்னு சொன்னப்ப அவங்க அப்பாவே வேணாம் தான் சொன்னார். அவருக்கு ஆதரவா ஒருத்தர் கூட நிக்கல. ஆனா இப்போ அவர் அரசியல் வரன்றப்ப அவருக்கு ஆதரவா பல பேர் அவர் ரசிகர்கள் இருக்காங்க. இன்னைக்கு விஜய்க்கு 50வது வயசு.
50 வயசுல ரஜினி சாரும் கமல் சாரும் இருந்ததை விடவும் இனி விஜய் வந்து இன்னும் எனர்ஜியோட அழகாவும் இதுவாகவும் தான் இருக்கு. ஒத்துக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். அதனால தான் சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ்ல எனக்கு திட்ட கூட செய்வாங்க, பட் நான் ஓப்பனா சொல்றேன். நான் இன்னைக்கு தேதி விஜய் தான் நம்பர் 1 நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா பாட்ஷா வந்தப்பையும் படையப்பா வந்தப்பையும் ரஜினியோட ஒரு ஹைட் இருந்ததுல, ஒரு டெமிகாட் ஸ்டேட் இருந்ததுல, அதை இன்னும் விஜய் அச்சீவ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன்.